மயில் அமராவதி டேம்லேருந்து வர்ற தண்ணின்னு நினைக்கிறேன். அமராவதி டேம்னு தான் நினைக்கிறேன் நான். போட தலையில் போடு உம்மா கையை தூக்கிக்கிட்டு அவன் இங்கே அல்லில் வந்துட்டுருக்காங்க. அவர் அப்படித்தான் கொண்டு போய் குளிக்கல விடு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யானையை காணுமே. இப்போ கூலிங் ஆகுதுங்க லைட்டாக. ஓ இது ஏரியப்போ என்ன ஏரின்னா தெரில. ஆஹா யானை சாணம் அடிக்குது, ஸ்மெல் அடிக்குது பயங்கரமாக சாணியோட கோசம். கரெக்டாக இருக்கா? மைக் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபோன் உள்ளே விழுந்துருமான்னு பயமாக இருக்குது. நோ ரெமோ ரெமோ. சங்கட்டம் வாய்ஸ் தான் ப்ரோ சல்ல பண்ணுது எனக்கு. இப்போ என்ன இல்லைன்னா இதில் எடுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன? நான் எங்கே ப்ரோ இதில் தானே ப்ரோ எடுக்கிறேன். மேப்பு தானே பார்த்துட்டு வரேன். அதுதான் ஒர்க் ஆகுது. மேப்பு தானே பார்த்துட்டு வரேன். மேப் தேவை இல்லையா? இதுக்கு மேலே எதுக்கு தேவை? நேரம் மறையூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தா இல்லை. இதுக்கு மேலே மேப் தேவை இல்லைங்க. என்னங்க சரியான ஆனால் அட்டை போராது போச்சு ப்ரோ. இவ்வளோ நேரம் வீடியோ இருக்குது எல்லாம் வேஸ்ட். டேய் தகுடுத்தலி இது குரங்கு வந்துருச்சுடா. வண்டியில் எடுத்துக்கோங்கடா. ஏதாவது எடுத்துக்க போகுது. பாஸ்வேர்டு இருக்காது. இருந்தால் 2004 இருக்காது. இல்லை எங்கள் அப்பா ஃபோன் வாங்க. வாய்ஸ் ரெக்கார்டு எங்கே இருக்குது? இந்த வாய்ஸ் எதுவும் இல்லை, கிளியர் பண்ணிட்டேன். எதுக்கு டப்புன்னு கிளம்புங்க. ஆமாம் போகுது. எவனாவது வந்து அதுக்குன்னு ஒழும்பானுங்க வந்து. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் ஓட போகிறோம். நம்ம சஞ்சய்புரம் வண்டி தான். வண்டி என்னமோ ஹிமாலயனோட அதிகமாக ஹைட் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். முன்னாடி விடுங்க போகலாம். சஸ்பென்ஷன் முன்னாடி சூப்பராக இருக்குது. டிங்கினா நமக்கு தான் அது. சவுண்டும் நல்லா இருக்குங்க. நல்லா அட்வென்ச்சர்னா சும்மாவா. ஐயோ முன்னாடி போங்கய்யா, வந்துட போகிறாங்க. நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்குப்பா ஓட்டுறக்கு. ஹிமாலயன் மாதிரியே இருக்குது. பிக்கப்பும் நல்லா இருக்குங்க. ஆனால் அதுக்குள்ளே 5வது கியர் வந்துருச்சு. சவுண்டே ஒரு மாதிரி இருக்குது.
கீர் வந்து டைட்டாக இருக்குது, ஹிமாலயனில் இருக்கிற மாதிரி டைட்டாக இருக்குங்க இந்த எக்ஸ்பல்ஸில். ஆனால் ஹேண்டில் பார்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி நம்ம பார்க்குறதே தனி அழகு தாங்க. பின்னாடி பேக்கெல்லாம் கட்டிக்கிட்டு வைசர் தான் அல்டிமேட், சூப்பராக இருக்குது வைசரு. மகா ஓட்டலாம். ஹிமாலயனோட ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த லேக் ஒன்று சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளது வந்து கால் வந்து இப்படி இருக்கும், இது வந்து இப்படி இருக்குது. அதனால் நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. முன்னாடி எப்படியே சஸ்பென்ஷன் டிங்கிரிங்கன்னு இறங்குது கைட்டுக்கு. கீர் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க கீர் எவ்வளோ உழுவுதுன்னு இது காட்டுது. சைலன்ஸ் எல்லாம் மாற்றி ஓட்டுறாங்க, அதெல்லாம் பயங்கரம். ஆவரேஜ் 44 காட்டுது மைலேஜ். மூணாறு இன்னும் 64 கிலோமீட்டர் இருக்குதுங்க. எனக்கு என்னென்னா அட்வென்ச்சர் பைக்கில் எனக்கு பிடிச்சது ஹிமாலயனும் சரி எக்ஸ்பல்ஸும் சரி, அந்த ஃபோர்க் வந்து அப்படி ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள். போயிட்டுருக்குன்னா டக்கு நமக்குனா இறங்கும். அந்த ஒரு இறங்கி ஏறுறது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வண்டியில் அப்படி கிடையாது, என்எஸ்லேயும் அப்படி கிடையாது. அது அந்த ஃபோர்க் ஹைட்டாக இருக்கிறதுனாலையோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமுங்கி ஏறுது. எக்ஸ்பல்ஸு அதாவது அது வந்து டியூப்லெஸ்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாங்க. டியூபாக இருக்குங்காட்டிக்கு அது பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பஞ்சர் ஆகி போச்சுன்னா டக்குன்னு காற்று இறங்கிடும். அதனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹிமாலயனில் அதே தான். வண்டி அப்படியே சைலண்ட்டாக போகுது, எந்த ஒரு வின்னாய்ஸும் அதிகமாக இல்லை. யானை எங்கேயாவது நிற்கிதா? சீட்டு ஒரு மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருந்தால் உட்காந்து கம்ஃபர்ட்டாக ஓட்டுறது சூப்பராக இருக்கும். இது கூட 5வது கீரில் அசால்ட்டாக ஏறுதுங்க. நம்மளதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு பிக்கப் கம்மி. இது 200cc, அது 200cc 150cc. ரோடு இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்துருக்கலாம். இங்கே இறங்கவும் முடியாது. தலைவன் பாருங்க. ஏன் தலைவா, இதுதான் ஆஃப் ரோடு, அது ஆஃப் ரோடு இல்லை. பார்த்து பார்த்து ஓட்டாதீங்க, மனசுக்கு பக்குன்னு இருக்குது. இதுதான் அந்த இது இருக்குது. பரவாயில்ல, 200cc உண்டான பவர் இருக்குது. 2 எட்டிக்கா ஒட்டுக்கா போகிறானுங்க. கொஞ்சம் வலிகிழி விட்டா நல்லாயிருக்கும். மிஸ்ட் இருக்கும் அப்படி இருக்குன்னு நாங்கள் ஒன்றையும் காணோம். ஒரு பாரு, மனசுக்கு பக்குன்னு இருக்குது ப்ரோ. வழி கொடுக்குறாங்களான்னு பாரு. அங்கே ஒரு வண்டி வேறு போகுது.
விழுந்தா அவ்வளோதான், பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. கர்நாடகா வண்டி என்ன கேரளாக்குள்ளே போகுது, சுற்றி பார்க்குறக்கு போவாங்க. கேரளா பஸ் வருது பாருங்கள், KSRTC. வழி விடணும். எனக்கே கால் கொஞ்சம் தான் இட்டுது, ரேலி எடிஷன்லாம் எட்டாவது அட்ரஸ் சுத்தமாக. தலைவர் நம்ம வண்டியில் பறக்கிறாரு, நம்ம அவர் வண்டியில் ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். துளி விழுவுதுங்க எங்கே. 7000 கிலோமீட்டர் ஓடிருக்காரா? உள்ளே வந்தாச்சுங்க. செக் போஸ்ட்டில் எங்கே கேரளா செக் போஸ்ட்டில் எதுவுமே கேட்கல, தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மிஸ்டர் பயங்கரமாக இருக்குது, மேலே ஏறினா தான் தெரியும். ஓ மை காட், துளி விழுகுதுங்க. ரோடும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நம்ம ஆனைமலையில் தாங்க 20 வாங்கினாங்க, கேரளாக்குள்ளே எதுவுமே வாங்கலை. மேப் யாரும் இல்லாமல் நான் எங்கே போயிட்டுருக்கேன், என்ன இடம்னு தெரியல. ரோடு நல்லாவே ஈரமாக இருக்குது, மழையும் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். பேக் வேறு ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிக்குது. அந்த என்ன இருக்குது அந்த இடத்துல, துணி தான் அதிகமாக அந்த இடத்துல வச்சுருக்கேன். கிளைமேட்டு வர வர அப்படியே மழை வர்ற மாதிரி போயிட்டுருக்குதுங்க. பாரு மக்களே, ஃபால்ஸ் பாருங்க, கீழே பயங்கரமாக இருக்குது. அங்கா வேறு வழி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஜூம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். பயங்கரமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும், பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸு. அதிரப்பள்ளி ஃபால்ஸோட ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கேமராவில் அவ்வளோக்கு இப்போ தெரியுது கரெக்டாக. செமையாக இருக்குங்க, பெருசாகவே இருக்குது. கீழே இறங்கி தான் போக முடியாது. கீழே அந்த இடத்துலையும் நல்லா வெள்ளையாக இருக்குது தண்ணி. அப்போ மூணார் மெயின் ஃபால்ஸில் அந்த இடத்துலலாம் நல்ல தண்ணி இருக்கும். ஹில்ஸில் ஏற ஏற கிலோமீட்டரே குறைய மாட்டேங்குதுங்க. ஆடு நன்மகனே மகனே தரவனே. அந்த TN22, ஆமாம்பா, அந்த வண்டி தான். இந்த மாதிரிலாம் கை காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ ஓட்டுறதுக்கு. இங்கே பாரு, அது எந்த நாடு இனி கேரளம். பாரு, பைலட் தான்.
போக திக் ஃபாரஸ்ட் ஆகுதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெருந்துறையிலேருந்து ஏதோ 140 இருக்குது. இன்னும் 30-40 கிலோமீட்டர் இருக்குதுங்க மூணாருக்கு. வெயிலும் அடிக்குது, மழையும் துளிக்குது. வழியெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, சூப்பராக இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. எனக்கு என்னென்னா அதிரப்பள்ளி ரூட் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. வழியில் வந்து நல்லாவே தண்ணி வருது. நாங்கள் கீழே பார்த்தோம், அங்கே அந்த பக்கமும் அக்கடக்கா ஒன்று போகுது, இக்கடக்கா ஒன்று வருது. அங்கே ஒரு ஆமை பாருங்க, அது ஆமை இல்லை ஜிஜி. நல்லா இருக்கு. ஆனால் மழை சூப்பராகவே இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்து என்ன? கருத்து ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஃபால்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே தரமாக இருக்குது. நம்ம பைலட்டர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பார்க்கறதுக்கு லைட்டாக நம்ம அருவி ஃபீலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் மூணாரோட கிளைமேட் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். சாரல் அடிச்சுட்டே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வர்றதுன்னா வாங்க, ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க. ஆமாப்பா ப்ரோ, உங்களோட கருத்து சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை பரவாயில்ல. ஸோ அதாவது இதுதான் ஃபால்ஸு. இது நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க தான், இப்படி இறங்கி போய் அங்கே குளிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் பக்கமாக தான் பார்த்தேன், அந்த அமைச்சில் சொல்கிறேன். இந்த அளப்பறை கொடுத்தாலே அது நம்ம ஊர் வண்டி தான், வேறு எதுவும் இல்லை. பார்த்துங்க, நம்ம ஊர் வண்டி தான். ஏங்க டிஎன் 22ங்க. ஸோ ஆனால் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் போனோம்னா அங்கே போகுது பாருங்கள். அங்கே கீழே வந்து ஒரு ரெசார்ட் இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டில் போய் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு விடமாட்டேன்ட்டானுங்க. சூப்பராக இருக்குது. இதில் உட்காந்தோம்னா சல்லுன்னு வலிக்கிட்டு அங்கே போய் முடிஞ்சிடலாம். மஞ்சுமல் பாய்ஸ் 3 ஏடா அதான் நடக்குது. ப்ரோ கரெக்டா இல்லையா? ஆமாம் ப்ரோ, ட்ராவல் விளாகர். சொல்லுங்க ப்ரோ, இப்போ மூணார் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு கிளைமேட்டு, ஏரியாஸ்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்களா இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம்? கை கொடுங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. அடிக்கடி மழை பெய்யுது. சேனல் நேம் NS கேப்டன், அப்புறம் TN56 த்ராட்லர், அப்புறம் GG கேம் YT சேனல். சிவகங்கை. ஓகே ப்ரோ, சிவகங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? எப்போ கிளம்புனீங்க? நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டனுங்க. கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டனுங்கயா? இப்போ மூணாரில் எத்தனை நாள் ஸ்டே? ஒரு நாளா? சரி ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். ஓகே ப்ரோ. சேஃபா ரைட் பண்ணுங்க, சேஃபா போயிட்டு வாங்க. சரி ப்ரோ. ஒரு ஃபால்ஸ் தெரியுதுங்களா? பயங்கரமா இருக்கு. இங்க 2 ஃபால்ஸ். அந்த பக்கம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்குங்க ஃபால்ஸ் மேல வந்து பாக்குறதுக்கு. மக்களே, ரீல்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம், கண்டிப்பாக இந்த ஃபால்ஸுக்கு வந்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆட்டம் பிடிச்சி ஆஃப் ரோடெல்லாம் தாண்டி இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குது, சாரலே பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட மினி கொல்லி ஹில்ஸ்னே வச்சுக்கோங்களேன், ஆகாயகங்கை. பயங்கரமாக இருக்குது. அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். சாரல் பயங்கரமாக அடிக்குதுங்க. ஓடு போட அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குங்க.